1600ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பட்டு, பருத்தி, தேயிலை போல பல பொருட்கள் இந்தியாவில் அதிகமா கிடைக்கிறதுனால ஆங்கிலேயர்கள் வியாபாரம் பண்ற மாதிரி இந்தியாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நுழைறாங்க. போக போக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வியாபாரம் செய்யறவங்களை எல்லாம் அடையாளமே இல்லாம ஆக்குறாங்க. ஒரு பக்கம் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய பழக்க வழக்கம், கலாச்சாரம், பலவீனம்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆட்சி செய்த ஒரு சில ராஜாக்களை ஆங்கிலேயர்கள் கையில போட்டுக்கிட்டு மற்ற ராஜாக்களுடன் போர் செய்து அங்க உள்ள இடத்தை எல்லாம் கைப்பற்றுறாங்க. இதனால வெற்றி பெற்ற ராஜாக்கள் ஆங்கிலேயருக்கு ஒரு சில உதவிகள் செய்யறாங்க. அப்படியே இந்தியாவுக்கு பல பிரிட்டிஷ் கம்பெனி உள்ள வருது. பிறகு இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதாக அந்த அரசரிடம் சொல்லி ஆயுதங்களையும் ஆங்கிலேய வீரர்களையும் தந்திரமா இந்தியாவுக்குள்ள வர வைக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு உதவி செஞ்ச ராஜாக்கள் எல்லாம் இறந்த பிறகு மிகப்பெரிய படை திரட்டி பணம் தருவதாக இந்தியர்களையும் உள்ள சேர வைக்கிறாங்க. சரியா 90 ஆண்டுகள் இந்தியர்களை அடிமையா வச்சிருக்காங்க. இந்த நரகத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு தான் தன் உயிரை கூட நினைக்காம பல பேர் போராடி 1947 சுதந்திரம் வாங்கி தர்றாங்க. அதனால தான் இன்னை வரைக்கும் நாம சுதந்திரமா இருக்க முடியுது. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.